ராசிபுரத்தில் இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகளை நாங்க தீர்த்திருக்கோம். அந்த மிகவும் பிற்பட்டோர் காலனியில எல்லாம் பட்டா வேணும்னு கேட்டாங்க. அதை 350 பேருக்கு பட்டா வாங்கி கொடுத்தோம். இந்த நாமக்கல் மாவட்டத்துல மட்டும் 5 ஆண்டு காலத்துல குறைஞ்சது என் கையால மட்டும் நான் எவ்வளவு பட்டா கொடுத்திருப்பேன்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்தா 35,000 பேருக்கு நான் பட்டா கொடுத்துக்கிறேன். நீண்ட நாள் இந்த பகுதியில் இருந்த பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. 40 ஆண்டு காலமா எத்தனையோ எம்எல்ஏ வந்தாங்க. ஆனா யாருமே நம்ம குடிநீர் பிரச்சனையை தீர்க்க கிடையாது. சரோஜம்மா இருந்தாங்க, தனபால் இருந்தாங்க, எல்லாம் வந்தாங்க போனாங்க. ஆனா மதிவேந்தன் வெற்றி பெற்ற பிறகுதான் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி முழுக்க தலைவர்கிட்ட சொல்லி இன்னைக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்த்து தனி குடிநீர் திட்டம் 854 கோடியில அது இந்த ராசிபுரம் பகுதியில் என்ன தெரியுமா, தண்ணி போது எனக்கு நிறுத்துங்கன்னு சொல்ற அளவுக்கு குடிநீர் வழங்கிட்டு இருக்கோம். ராசிபுரத்துல படிச்ச பசங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு இங்க டைட்டில் பார்க் காலேஜில் டைட்டில் பார்க் கட்டிட்டு இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு நிகராக மிகப்பெரிய மருத்துவமனை, ஒட்டுக்குடல் ஆபரேஷன்ல இருந்து கர்ப்பப்பை ஆபரேஷன்ல இருந்து எல்லாம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தலைமை மருத்துவமனை நம்ம ராசிபுரத்துல கட்டிட்டு இருக்கோம். நம்முடைய வேட்பாளர் மதிவேந்தன் தான் வெற்றி பெறாரு. ராஜேஷ்குமார் கிட்ட வந்தா கட்டாயம் வேலை நடக்குங்கிற நம்பிக்கை ஒவ்வொரு மக்கள்கிட்ட இருக்கு. நானும் உங்களில் ஒருவராக சொல்கிறேன். கட்டாயம் உறுதியாக மீண்டும் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சிதான் அமைய போகிறது. அந்த ஆட்சியில் ஒவ்வொருத்தரும் இந்த வீட்டினுடைய உரிமையாளராக வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராசிபுரம் வளர்ச்சியின் நாயகன் டாக்டர் மதிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பீர்.